நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் கோயிங் டு ஸ்கூல் அண்ட் திஸ் இஸ் பிருத்வி வினோத் ஹூ இஸ் presenting you this வீடியோ. கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா என்னென்னா எப்படியெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து போகலாம் அப்படின்ற அர்த்தம். லெட் அஸ் மீட் சம் சில்ட்ரன் அண்ட் see how they reach ஸ்கூல். இங்கே சில குழந்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, எந்த வழியாக வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பேம்பூ பிரிட்ஜ். இந்த இடம் வந்து அஸ்ஸாம். It rains so much where we live. Sometimes after the rain, there is a knee-high water everywhere. But that does not stop us from getting to school. We hold our books in one hand and bamboo with the other. We quickly cross the bamboo and rope bridge to reach school. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இருக்க இடத்துல வந்து மழை வந்து நிறைய வந்து பெய்யுமா. சில நேரம் வந்து பார்த்தோம்னா முட்டி அளவு கூட தண்ணி வந்து இருக்கும். பட் அதனால அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கையில் வந்து புஸ்தகத்தை பிடிச்சிட்டும் இன்னொரு கையில் வந்து இந்த பேம்பூ பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த மூங்கில் அதை பிடிச்சிட்டு இந்த பேம்பூ பிரிட்ஜில் நடந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து போய் சேருவாங்களாம். இந்த பேம்பூ பிரிட்ஜ் வந்து எதனால் மேடாயிருக்கு? பேம்பூனாலையும் அப்புறம் வந்து இந்த கயிறுகள் ரோப்ஸ்னாலையும் இந்த பேம்பூ பிரிட்ஜ் மேடாயிருக்கு. ட்ரை தீஸ். Collect some bricks. Lay them on the ground in a line as shown in the picture. Try walking on them. Was it easy? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கலை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிரவுண்டில் வந்து எப்படி வந்து ஒரு லைனை வந்து அடுக்கியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் அப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். அதில் நடந்து பாருங்கள். அது வந்து ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே வந்து விழுந்துருவீங்க. இது வந்து மேக் a small bridge by tying 4 or 5 bamboo poles together. Ask your teacher to help you. Now walk on your bridge. How did you feel? Did you fall down? If you walk like this a few times, you will start finding it easy. அதாவது இதே மாதிரி ஒரு ஸ்மால் பிரிட்ஜ் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 4-5 பேம்பு அதாவது மூங்கில் கம்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ரோப்பையும் யூஸ் பண்ணி டை பண்ணி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் வந்து நீங்கள் நடந்து பாருங்கள். அதில் விழுகிறீங்களா இல்லை விழுகலையா அப்படின்றதையும் பாருங்கள். உங்கள் ஃபீல் வந்து எப்படி இருக்குது அதில் நடக்கும்போது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து ரொம்ப தடவை நீங்கள் நடந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்து தெரியும். Do you think it would be easier to walk on this bridge barefoot or with shoes or slippers? Why? அதாவது நீங்கள் வெறுங்காலில் நடக்கிறது வந்து அதில் ஈஸியாக, இல்லைன்னா ஷூஸ் இல்லை ஸ்லிப்பர்ஸ் போட்டு நடக்கிறது ஈஸியாக? ரெண்டுமே வந்து ரிஸ்கி ஜாப் தான். நீங்கள் வெறும் பாதத்தில் வந்து அந்த மூங்கில் நடந்தீங்கன்னா ஏதாச்சும் குத்துறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஷூவோ ஸ்லிப்பரோ வந்து வழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வழுக்கி கீழே விழுக வேண்டி தான். ஸோ வந்து ரெண்டுமே வந்து ரிஸ்கியான திங்ஸ். இந்த இடம் பேர் என்னது? லடாக். இது வந்து காஷ்மீர் சைடில் வந்து இருக்குது. தி ட்ராலி. Every day we have to cross the river to get to the school. The river is wide and deep. There is a strong iron rope across the river. On both the sides, it is tied tightly with strong trees or rocks. There is a trolley, an open box made of wood, attached to the rope. 4 or 5 of us sit in a trolley. A pulley helps the trolley to move across the rope. We reach the other side of the river in a short time. இந்த குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா, இந்த ஆற்றை வந்து கடந்து வந்து போகிறாங்க. பட் ஆனால் இந்த ஆறு வந்து ஆழமாகவும் ஒய்டாகவும் இருக்குது. ஸோ இவங்க எப்படி போகிறாங்கன்னா இந்த ட்ராலி மூலமாக போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங்கான அயர்ன் ராட் வந்து 2 சைடில் உள்ள மரங்கள்லையோ இல்லை ராக்லேயோ வந்து கட்டிடுவாங்க. அப்புறம் அந்த கம்பியில் வந்து இந்த ட்ராலியை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இந்த ட்ராலி வந்து உடன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதில் 4 to 5 குழந்தைங்க வந்து உக்காந்துக்கலாம். இந்த புள்ளி ஆப்ரேஷன் மூலமாக இது வந்து ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து மூவ் ஆகி அந்த ரிவரை வந்து க்ராஸ் பண்ணுது. ஸோ இப்படி வந்து இந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. Let us do. Observe pictures 1 and 2. In the picture, children are pulling the buckets from the well. Can you tell the difference in both the pictures? Which would be easier, using the pulley or not using it to lift things? இந்த 2 பிக்சர்ஸையும் பாருங்கள். இந்த பிக்சர்ஸில் வந்து குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பக்கெட்டில் வந்து தண்ணியை வந்து இறைக்கிறாங்க கிணத்துல இருந்து. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த பையன் வந்து புள்ளி யூஸ் பண்ணிட்டு வந்து அந்த பக்கெட் ஆஃப் வாட்டரை வந்து லிஃப்ட் பண்ணுறான். ஸோ எது வந்து ஈஸி? இந்த புள்ளியை வந்து யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணுறது தான் ஈஸி. இப்படி தூக்குறது வந்து வெயிட் டைரெக்டாக உங்கள் கைக்கு வரும். ஸோ வந்து ஹெவியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. லுக் அரவுண்ட் யூ. வேர் ஆல் டூ யூ see the use of pulleys? List them. உங்களை சுற்றி பாருங்கள், எந்த இடத்துலலாம் இந்த புள்ளியை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? டு ஃபெச் வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ், அதாவது கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன் கிரெயின்ஸ் அண்ட் புல்டோசர்ஸ் டு லிஃப்ட் ஹெவி லோட்ஸ், அதாவது புல்டோசர்ஸ்லேயும் கிரெயின்ஸ்லேயும் வந்து ஹெவியான ஒரு கல்லோ பாறையோ வந்து நகர்த்துறதுக்கு இந்த புள்ளி மூலமாக யூஸ் பண்ணி தான் அதை வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க.
அதே மாதிரி எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்லேயும் வந்து ஹெவி மெட்டீரியலை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த புள்ளி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுற இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புள்ளி இருக்கும். அது மூலமாக அந்த கயர் மூலமாக நம்ம ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. With the help of a pulley, try and lift various things as shown in the picture. இந்த மாதிரி நீங்களும் புள்ளியை யூஸ் பண்ணி சில திங்ஸை வந்து லிஃப்ட் பண்ணி பாருங்கள். Cement bridge. We often need to go across some water bodies, so we use bridges. These are made of cement, bricks and iron rods. The bridges may also have steps. அதாவது சில நேரம் வந்து நம்ம வாட்டர் பாடிஸை வந்து கடந்து போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பிரிட்ஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதால் மேட் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட், அயன் ரோட்ஸ், அப்புறம் வந்து செங்கல், அதனால் வந்து இந்த பிரிட்ஜஸை வந்து செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து கீழே இறங்கணுன்னா அதில் வந்து படிக்கட்டும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. How is this bridge different from a bamboo bridge? அதாவது சிமெண்ட் பிரிட்ஜுக்கும் பேம்பு பிரிட்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னன்னு கேட்குறாங்க. சிமெண்ட் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அது எதால் உருவாக்கியிருப்பாங்க? சிமெண்ட்ஸ், பிரிக்ஸ், பிளாக்ஸ், அயன் ராட்ஸ் இதை யூஸ் பண்ணி அதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதே இது பேம்பு பிரிட்ஜ் எதனால் பண்ணியிருப்பாங்க? பேம்பு, ஸ்டிக்ஸ், ரோப்ஸ் அண்ட் போல்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. சிமெண்ட் பிரிட்ஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்காது. சிமெண்ட் பிரிட்ஜை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் பேம்பு பிரிட்ஜில் வந்து அது வந்து பண்ண முடியாது. ஏன்னா லிமிட்டட் பர்சன் தான் வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். சிமெண்ட் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து மூவ் ஆகும். இதில் வந்து மூவ் ஆகாது. How many people do you think can cross the bridge at one time? சிமெண்ட் பிரிட்ஜை வந்து ஒரு நேரத்தில் எத்தனை பேர் கடந்து போவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மெனி பீப்புள் கேன் கிராஸ். ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கனால நிறைய பேர் வந்து அதில் கடந்து போகலாம். You have seen how children use different kinds of bridges to cross river and other uneven area to reach schools. If you had a chance, which bridge would you like to use? Why? நம்ம என்ன பார்த்தோம் இதில்? குழந்தைங்க வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸை யூஸ் பண்ணி ரிவரை எப்படி க்ராஸ் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா அன்ஈவன் ஏரியாஸை வந்து எப்படி க்ராஸ் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு வந்து போய் சேர்றாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதில் எந்த பிரிட்ஜை வந்து யூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து சிமெண்ட் பிரிட்ஜ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறது வந்து லெஸ் ரிஸ்கியாக வந்து இருக்கும். I would like to use cement bridge because they are stronger and traveling to other places is at less risk using this bridge. அதே மாதிரி இதில் வந்து டைம்ஸை வந்து மிச்சப்படுத்தலாம். ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணி போயிடலாம் நீங்கள் சிமெண்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணும்போது. Do you have to cross any bridge on the way to your school? If yes, what is the bridge like? நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாச்சும் பிரிட்ஜை வந்து கடந்து போகிறீங்களா? அப்படி இருந்தால் அது என்ன டைப் பிரிட்ஜ்னு கேட்குறாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில் பிரிட்ஜஸ் எதுவும் இல்லை. ஸோ நோ. Find out from your grandparents what kind of bridges were there when they were young. உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட வந்து கேளுங்க. அவங்க காலத்தில் வந்து என்ன டைப் ஆஃப் பிரிட்ஜஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து கேளுங்க. அவங்க காலத்தில் என்ன இருந்திருக்கு? உடன் பிரிட்ஜஸ் வந்து இருந்திருக்கு. Is there any bridge near your house? Find out more about the bridge. Where is the bridge? Over the water, over a road, or between two mountains, or somewhere else? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் பிரிட்ஜ் இருக்கான்னு பாருங்கள். அதோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிரிட்ஜ் வந்து தண்ணிக்கு மேலே இருக்கா, இல்லைன்னா ரோடுக்கு மேலே இருக்கா, இல்லைன்னா ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கா, இல்லைன்னா வேறு எங்கேயும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ் இருக்குது. there is a bridge near Bandoor and it is over the water. அது வந்து என்ன, தண்ணிக்கு மேலே வந்து எங்கள் இடத்துல வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து இருக்குது. Who all use the bridge? Is it used by people on foot and also by vehicles and animals? அந்த பிரிட்ஜை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? மக்கள் மட்டும் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லைன்னா போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லைன்னா அதில் வந்து அனிமல்ஸும் நடமாடிட்டுருக்கு அப்படி கேட்குறாங்க. இங்கே இருக்க பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸும் போகுது, அனிமல்ஸும் அதில் நடந்து போகுது. The bridge is used by people on foot and also by vehicles and animals. Does the bridge seems to be old or is it new? அது வந்து பழைய பிரிட்ஜா இல்லை புது பிரிட்ஜா கேட்குறாங்க. அதை பார்த்தா பழசு மாதிரி தான் இருக்குது. The bridge seems to be old. Find out what materials are used in making this bridge. List some of them. அந்த பிரிட்ஜை வந்து எதனால் மேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை லிஸ்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அது எதால் மேடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிமெண்ட்ஸ் அண்ட் அயன் ராட்ஸ். ஏன்னா அது வந்து சிமெண்ட் பிரிட்ஜ். Draw a picture of the bridge in your notebook. Do not forget to draw the train, vehicles, animal or people who cross the bridge.
நீங்களும் உங்கள் நோட் புக்கில் ஒரு பிரிட்ஜை ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பிரிட்ஜில் யாரெல்லாம் கடந்து போகிறாங்க, ட்ரெயினாக இருக்கலாம், இல்லைன்னா வெஹிக்கிள்ஸ் இருக்கலாம், அனிமல் அப்படி இல்லைன்னா பீப்புள், யாராக இருந்தாலும் அதில் வந்து மறந்துடாமல் ட்ரா பண்ணிவிடுங்க. Imagine what difficulties there would be if the bridge was not there. If there is no bridge over the river, people will find difficult to cross the river. They cannot reach the destination in proper time. And traveling by rope or boat in a river without bridge is even fatal. அதாவது இப்போ ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவரில் வந்து பிரிட்ஜ் இருக்க வேண்டிய இடத்துல அது வந்து இல்லைன்னா அப்போது பீப்புள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மூவ் ஆகணும்னா கூட வேறு மீன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட அது வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அப்போ வந்து போட்டு இல்லைன்னா வேறு எதுவும் மீன்ஸில் வந்து அந்த ரிவரை க்ராஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ரொம்ப ரிஸ்கி, ஈவன் வந்து அவங்க உயிரை பறிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபேட்டல். Let us find some other ways by which children get to school. Vallam. In some parts of Kerala, we use a vallam, small wooden boat to reach school. இது என்ன பிளேஸ்னால் இது வந்து கேரளா. இங்கே உள்ள சில இடங்களில் வந்து அதாவது குழந்தைங்க வந்து என்னென்னா வல்லம், அதாவது ஸ்மால் போட்டு, உடன் போட்டு, அதை யூஸ் பண்ணி வந்து ஸ்கூலுக்கு வந்து போவாங்களாம். ஹாவ் யூ சீன் எனி அதர் கைண்ட் ஆஃப் போட்ஸ்? வேறு எதுவும் போட்ஸை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எஸ், பேடல் போட், ரோ போட், ஹவுஸ் போட் அண்ட் மோட்டார் போட்டா. பேடல் போட், ரோ போட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரை யூஸ் பண்ணி அப்படி போட்டை வந்து ரோ பண்ணுவாங்க. அதே இது ஹவுஸ் போட் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். மோட்டார் போட் வந்து மோட்டரை யூஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகிற போட், இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும். கேன் யூ திங்க் ஆஃப் அதர் வேஸ் பை விச் வி கேன் ட்ராவல் ஆன் வாட்டர்? வேறு ஏதாச்சும் வழிகள் இருக்கா தண்ணியில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு? எஸ், என்னென்ன இருக்குது? ஷிப் இருக்குது, ஸ்டீமர் இருக்குது, வாட்டர் ஸ்கூட்டர், ராஃப்ட், அப்புறம் சீ பிளேன்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே என்னது? வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம். Camel cart, Rajasthan. We live in the desert. There is sand all around. It gets very hot in the day. We ride in a camel cart to reach school. அதாவது இது என்னது? கேமல், ஒட்டக வண்டி. இது எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து டெசர்ட் ஏரியாவில் வந்து இருக்காங்க. இவங்களை சுற்றி என்ன இருக்கும்? ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும். ஸோ வந்து டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட்டாக வந்து இருக்குமா. ஸோ வந்து சும்மாலாம் நடந்து போக முடியாது. அதனால் என்னது? கேமலை யூஸ் பண்ணி இவங்க வந்து ரைட் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. Have you ever sat in a camel cart or horse carriage? Tonga. Where? Did you climb on it yourself or did someone help you? இந்த மாதிரி நீங்கள் ஒட்டக வண்டியிலையோ இல்லை குதிரை வண்டியிலையோ போயிருக்கீங்களா? நீங்களா ஏறி உட்காந்துருக்கீங்களா, இல்லைன்னா யாராச்சும் ஹெல்ப் பண்ணி உங்களை உட்கார வச்சுருக்காங்களா அப்படி கேட்குறாங்க. எஸ், ஐ sat in a horse carriage at my village. My father helped me climb the cart. நான் வந்து குதிரை வண்டியில் வந்து உட்காந்துருக்கேன், எங்கள் அப்பா வந்து என்னை ஏற்றி உட்கார வச்சார். How did you feel riding in the cart? Also share your experience in the class also. அதில் போகிறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுங்கள். I felt very happy riding in the cart. The horse ran fast. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குதிரை வேகமாக போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. Bullock cart. We ride in our bullock cart going slowly through the green fields. If it is too sunny or raining, we use our umbrellas. Village in the plains. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாதை இல்லைன்னா புல்வெளி இந்த மாதிரி இடங்கள்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க? மாட்டு வண்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது வந்து மெதுவாக தான் போகும். ஆனால் வந்து என்னது? பச்சை பசுமையான இடங்களில் வந்து இது வந்து அழகாக மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போது மழை காலமோ வெயில் காலமோ எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம்? அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து போகிறோம். Do you have bullock carts where you live? நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதாச்சும் bullock carts இருக்கா? Yes, we have bullock carts. Does it have a roof? No, it doesn't have a roof. அது மேலே வந்து எதுவும் கூரை மாதிரி போட்டிருக்காங்களா? இல்லை, எதுவும் இல்லை. What kind of wheels do they have? அந்த சக்கரம் எதால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு? They are made up of wooden wheels. அது வந்து மரத்தினால செஞ்ச வீல். Make a drawing of the cart in your notebook. இந்த மாதிரி வண்டியை வந்து நீங்கள் வந்து உங்கள் நோட்புக்கில் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். Bicycle ride. We ride our bicycles on the long road to school. At first, girls here did not go to school because it was too far. But now, groups of 7 to 8 girls easily ride even through the difficult roads. அதாவது நம்ம சைக்கிளில் போகிறது. இது வந்து இவங்க வந்து என்னென்னா ஒரு பெரிய லாங்கான ரோடு வழியாக க்ராஸ் பண்ணி வந்து இந்த பைசைக்கிளில் வந்து போகிறாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து போக மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தால் அவங்க வீட்டில் வந்து விட மாட்டாங்க, யாரும் கூட்டிகிட்டு போயும் விட மாட்டாங்க.
பட் ஆனால் இப்போ வந்து எப்படி ஒரு 7 to 8 கேர்ள்ஸ் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஈஸியாக வந்து ரைட் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. அந்த ரோடு வந்து கல் மண் முரடு பாதைகளாக இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. கேன் யூ ரைட் அ பைசைக்கிள்? இஃப் எஸ், ஹூ தாட் யூ டு ரைடு? உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? எஸ், எனக்கு ஓட்ட தெரியும், எங்கள் அப்பா வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. எஸ், ஐ கேன் ரைட் அ பைசைக்கிள். மை ஃபாதர் தாட் மீ டு ரைட் அ பைசைக்கிள். ஹவு மெனி சில்ட்ரன் கம் ஆன் பைசைக்கிள்ஸ் டு யுவர் ஸ்கூலு? எத்தனை சில்ட்ரன் வந்து சைக்கிளில் வந்து வராங்க ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து 30 சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து வராங்க. Jugaad, what a vehicle. Look at our special transport. It sounds put 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 when it runs. Is it not something special? The front looks like a motorcycle, but the carriage at the back is made out of planks of wood. இது என்ன இடம்? இது வந்து குஜராத். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டர். இது பேர் ஜுகாடு. இது வந்து ஓடும்போது என்ன சவுண்ட் கொடுக்குமா? புட் புட் புட்டுன்ற சவுண்ட் வந்து கொடுக்குமா. அதாவது ஊருக்கே சவுண்டு கேட்குற மாதிரி இந்த வண்டி வந்து ஓடும். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கும், பின்னாடி வந்து ஒரு உட்டன் பிளாங்க் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏறி குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. டூ யூ ஹாவ் சச் வெஹிக்கிள்ஸ் இன் யுவர் ஏரியா? எஸ், எங்கள் ஏரியாலும் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது. வாட் டு யூ கால் தம் இன் யுவர் ஏரியா? உங்கள் ஏரியாவில் இந்த வண்டியை எப்படி கூப்பிடுவாங்க? எங்கள் இதில் வந்து லோக்கலாக எப்படி கூப்பிடுவாங்கன்னா மீன்பாடி வண்டின்னு சொல்லுவாங்க. வி லோக்கலி கால் திஸ் அஸ் மீன்பாடி வண்டி இன் அவர் ஏரியா. Would you like to ride in something like this? Why? I like to ride in this type of vehicle for getting different experience. அதாவது உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் வந்து ஏறி ரைட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? எஸ், எனக்கும் ஆசையாக இருக்குது. ஏன்னா அதுவும் வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். கேன் யூ டெல் ஒய் இட் இஸ் கால் ஜுகாட்? ஏன் வந்து அதை வந்து ஜுகாட்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜுகாட் மீன்ஸ் தட் சம்திங் தட் இஸ் மேட் டு சர்வ் அ பர்பஸ் ஆன் டெம்பரரி பேசிஸ். ஜுகாட்னா என்னென்னா ஒரு திங்கு அது வந்து தற்காலிகமாக உள்ள வேலைக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து ஜுகாடு. இது வந்து லாங் ரனில் வந்து ஓட முடியாது. அதாவது என்னென்னா நீட் ஆயுஸ் எல்லாம் கிடையாது. ஒரு டெம்பரரி பேசிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ. The jugad has been made by using waste material. Why don't you also try to make something by putting together some waste material? இந்த ஜுகாட் பார்த்தீங்கன்னா எல்லா வேஸ்ட் மெட்டீரியலையும் அசம்பிள் பண்ணி உருவாக்கின வந்து வண்டி. இதே மாதிரி நீங்களும் வந்து சில வேஸ்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒரு புதுசாக வந்து ஏதாச்சும் ஒரு திங் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. கேன் யூ திங்க் ஆஃப் அ பிளேஸ் வேர் நன் ஆஃப் தீஸ் வெஹிக்கிள்ஸ் கேன் ரீச்? எஸ், தேர் ஆர் சச் பிளேசஸ். இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து போகவே முடியாத இடங்கள் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? வாங்க பார்க்கலாம். Children cross the jungle. We have to go through a thick forest to reach school. At some places, it is so thick that even sunlight does not pass through. It is also very silent there. You can only hear the sounds of different birds and other creatures. அதாவது காட்டு வழியாக வந்து இந்த குழந்தைங்க வந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. இது வந்து ஒரு திக்கான ஃபாரஸ்ட். எப்படின்னா அடர்த்தியாக இருக்குமா. இதில் வந்து அதாவது சூரிய ஒளி கூட அந்த இலைகளில் பாஸ் பண்ணி கீழே வந்து ரீச் அவுட் ஆகாது. அவ்வளோ அடர்த்தியாக வந்து இருக்கும். அதே மாதிரி சில நேரம் வந்து வெரி சைலண்ட்டாக இருக்கும். அவங்க என்னென்னா வெறும் குருவிகளோட சவுண்டு, அப்புறம் அதர் கிரியேச்சர்ஸ், தவளை, வேறு என்னென்ன அனிமல்ஸ் இருந்தாலும் தெரியாது. அந்த சவுண்ட்ஸ் மட்டும்தான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அங்கே கேட்குமா. ஹாவ் யூ எவர் பீன் இன் அ திக் ஜங்கிள் ஆர் எனி சச் பிளேசஸ்? இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்கள் போயிருக்கீங்களா? எஸ், ஐ ஹாவ் பீன் டு சச் பிளேசஸ். நான் இந்த மாதிரி அடர்ந்த காடுக்கு போயிருக்கேன். ரைட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் நோட் புக். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் நோட் புக்கில் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். கேன் யூ ரெகக்னைஸ் சம் பேர்ட்ஸ் பை தியர் சவுண்ட்? கேன் யூ இமிடேட் தி சவுண்ட் ஆஃப் சம் பேர்ட்ஸ்? டூ இட். அதாவது பேர்ட்ஸ் வந்து கத்துதில்ல, அதோட சவுண்ட் வச்சு என்ன பேர்ட் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அப்புறம் அதோட சவுண்ட்ஸ் வந்து நீங்கள் இமிடேட் பண்ணி பாருங்கள். மூவிங் ஆன் தி ஸ்னோ. See how we reach school. We go to school through miles of snow. We hold hands and walk carefully. If the snow is soft, our feet sink into it. When the snow is frozen, we may slip and fall. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்தன் ஹில்ஸ். இங்கே வந்து பனி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். இங்கே குழந்தைங்க வந்து அவங்க வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப மைல்களை வந்து கிராஸ் பண்ணி தான் வந்து போகணும். அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தைங்க? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க கையை பிடிச்சிட்டு ஜாக்கிரதையாக நடந்து போகிறாங்க. இப்போ இந்த ஸ்னோ வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்னா அவங்க கால் வந்து உள்ளே சிங்க் ஆகிடுமா. அதே இது ஃப்ரோசன் ஆகி இப்போ கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா என்னது வலிக்கு விழுந்துருவாங்க. ஸோ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க வந்து நடந்து போவாங்களாம் ஸ்கூலுக்கு.
Have you ever seen so much of snow? Where? In films or somewhere else? இந்த மாதிரி நிறைய ஸ்னோவை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? படத்தில் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். Do you think that such places have snow all the time? Why? அந்த மாதிரி இடங்களில் பனி எப்போவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இருக்காது? ஏன்னா சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உருகி அது வந்து மெல்ட் ஆகி ஓடி போயிடும். ஸோ வந்து இருக்காது. No, I don't think they have snow all the time. During summer season, snow melts down. Next என்ன? Rocky paths. We live in the mountains. The paths are rocky and uneven. The children who live in the plains will find it difficult to walk on these, but we can easily race up and down. இது என்ன இடம்னா உத்தராஞ்சல்ன்ற இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாறைகள் அந்த மாதிரி தான் வந்து இருக்குமா. ஸோ அந்த பாறைகளில் வந்து அந்த குழந்தைங்க நடந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. அந்த பாறைகள் எப்படி இருக்கும்? ரொம்ப கடுமையாக இருக்கும். அதே மாதிரி அன்ஈவனாக இருக்கும். மேலே கீழே அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து நார்மலாக பிளெயின் சர்ஃபேஸ், அதாவது ஒரு ஈவனான சர்ஃபேஸில் தான் நீங்கள் நடந்திருப்பீங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கல் ராக்கி பாத்தில் வந்து நடந்து வராங்க. ஸோ 2 பேருக்கு ரேஸ் அப் பண்ணால் அவங்க ஈஸியாக வந்து அவங்க நடந்து வந்துடுவாங்களாம். No matter whether there is a dense forest, farms, mountains or snow on the way, we manage to reach school. எதுவுமே எங்களுக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து அடர்ந்த காடாக இருக்கலாம், இல்லைன்னா வயலாக இருக்கலாம், இல்லைன்னா மலைகளாக இருக்கலாம், இல்லைன்னா பனியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து போய் எங்கள் ஸ்கூலை வந்து நாங்கள் ரீச் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து இந்த குழந்தைங்க சொல்கிறாங்க. Do you face difficulties on the way to your school? இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில்? இல்லை, நம்ம எப்பயுமே வந்து இங்கே இருக்கவங்க வந்து ஈஸியாக தான், சிட்டியில் இருக்கவங்க வந்து ஈஸியாக தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். Which is the best month in which you like to go to school? Why? உங்களுக்கு எந்த மாதத்தில் வந்து ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்? ஏன்? I would like to go to school during December as we have good weather during this month. Neither it is hot nor cold during this month. எனக்கு செப்டம்பர் மாதம் போக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப வெயிலாகவும் இருக்காது, ரொம்ப குளிராகவும் இருக்காது, நல்லா ப்ளசண்ட்டாக காற்றடிச்சிட்ருக்கும். ஸோ வந்து எனக்கு செப்டம்பர் மாதம் பிடிக்கும். See me walk. Go to a ground or an open space with your friend. Act the way you will walk in these situations. The ground is made of soft and smooth rose petals. The ground is covered with thorns and there is tall grass on the sides. The ground is covered with snow. Was there a difference in the way you walked each time? ஒரு ஓப்பன் கிரவுண்டுக்கு வந்து போய்க்கோங்க உங்கள் ஃப்ரெண்டோட. இப்போ நான் ஒரு 3 சுச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த 3 சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி நடப்பீங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றாங்க. ஃபஸ்ட் என்ன, இந்த கிரவுண்ட் வந்து ரோஸ் பெட்டல்ஸ், சாஃப்டான ரோஸ் பெட்டல்ஸை வந்து கவர் ஆகி இருக்குது, அதில் எப்படி நடப்பீங்க? அடுத்த சுச்சுவேஷன், அந்த கிரவுண்டில் வந்து வெறும் முள்ளாக இருக்குது, 2 சைட்லேயும் வந்து டால் கிராஸஸ் வந்து இருக்குது. இப்போ தேர்ட் சுச்சுவேஷன், அந்த கிரவுண்ட் வந்து கம்ப்ளீட்லி கவர்ட் வித் ஸ்னோ, அதாவது பனியால் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கு. ஸோ வந்து ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இப்போது நீங்கள் 3 இதுலேயும் நடந்திருக்கீங்க, என்ன டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அதை வந்து சொல்லுங்கள். Yes, there was a difference. When I walked on rose petals, I felt pleasant to walk. When I walked on thorns and tall grass, my foot started to bleed and I felt pain. When I walked on snow, my feet were frozen. அதாவது ரோஸில் நடக்கும்போது எப்படி இருந்துச்சு? இதமாக இருந்துச்சு என் காலுக்கு. அதே இது முள்ளில் நடக்கும்போது எப்படி இருந்துச்சு? என் ஃபூட் வந்து அப்படியே பெயினால் துடிச்சிச்சு, சில இடத்துல ப்ளீடிங்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஸ்னோவில் நடக்கும்போது எப்படி ஆயிடுச்சு? அப்படியே காலே உறைஞ்சி போயிடுச்சு. ஸோ வந்து ரோஸ் பெட்டலில் நடந்தது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு.